ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெஸ்ட்டு 6, அதாவது டாஃப் அகாடமியில் நம்ம ஏனி டெஸ்ட்டு போட்டிருந்தோம். அதில் டெஸ்ட்டு 6வது டெஸ்ட் வந்தாச்சு. 6வது டெஸ்ட்டோட வேர் டு ஸ்டடி என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அழகு 3, அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம்ல, அதில் முகலாய பேரரசும் மராத்தியர் மற்றும் பேஷ்வாய்களின் எழுச்சியும் தான் டாப்பிக்கு. அதில் 7th 11th முகலாய பேரரசில் 7th படிக்கணும், 11th முகலாய பேரரசு இருக்கும், அதுவும் படிக்கணும். மராத்தியர் மற்றும் பேஷ்வா எழுச்சியில் 7th 11th படிக்கணும். இது அவ்வளோதான் யூனிட். இதுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் படிக்க டைம் எடுக்கும். இருந்தாலும் நம்ம எடுத்து முக்கியமான கண்டென்ட் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம பார்த்து படிச்சுக்கணும். ஓல்டு கொஷின் அது ரிலேட்டடாக இருந்தால் படிச்சுக்கோங்க. அழகு 4ல் பாலிட்டியில் என்னெல்லாம் படிக்கணும்னா, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இந்த டாப்பிக்லாம் படிக்கணும். இது எதுலலாம் கவர் ஆகுனா, மத்திய அரசு, அதாவது 10ஆம் கிளாஸில் உள்ள மத்திய அரசு படிக்கணும். அப்புறம் 12ஆம் கிளாஸில் உள்ள சட்டமன்றமும் 12ஆம் கிளாஸில் உள்ள ஆட்சித்துறையும் படிக்கணும். அப்புறம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கலாம். அதில் என்னென்னா 6th படிக்கணும். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது 6th படிக்கணும். அப்புறம் மாநில அரசுங்கிற டாபிக் 7thலையும் இருக்குது, 10thலையும் இருக்குது. இந்த அவ்வளோ படிக்கணும். இது அவ்வளோ பாலிட்டிக்கு கவர் ஆகும். அப்புறம் நம்ம புவியியல் படிக்க முடிச்சது இந்திய புவியியல் படிக்கணும். அதில் என்ன டாபிக்னால் நீர் வளங்கள் மற்றும் ஆறுகள், அந்த டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா இந்தியாவோட அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்பு, அதில் ஆறுகள் அதெல்லாம் வருவோம்ல, அது படிக்கணும். அப்புறம் நீரியல் சுழற்சி, 9th உள்ள நீரியல் சுழற்சிங்க பாடம். இந்த வாரம் ஷெடியூல் இது தான். அடுத்த வாரம் ஃபுல் ரிவிஷன் இருக்கும். அதனால் நம்ம இந்த வாரம் இதை படித்து ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா, ஏற்கனவே 2 வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு நம்ம நல்லா படிப்போம். என்னென்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பாடம் விட்டு விட்டு வந்தால் கூட ரொம்ப வச்சுட்டு போன மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு முடிக்க பார்க்கணும். இன்றைக்கி பெரிய லெவலில் ரொம்ப படிக்கலை. இன்னைக்கு நைட்டு நான் ஏதாவது படித்தேன்னா அதுக்கு ஏதாவது ஷார்ட் நோட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் நல்லா படிங்க. முடிஞ்ச அளவு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் படிக்க முடிச்சா ஈஸியாக இருக்கும். என்னென்னா டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஓரளவு இம்பார்ட்டன்ட் உள்ளது எல்லாம் எழுதுங்க. இல்லை டைம் இல்லை, ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு பேஜ் வர்றது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இயரு, நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் மறக்குதோ அதெல்லாம் எடுங்க. நான் மேக்ஸிமம் அந்த லெசனை திரும்ப புக்கில் படிக்காத மாதிரி நான் நோட்ஸ் எடுக்கணும்னு தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஓயாமல் புக்கை படிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எடுப்பேன். நான் நிறைய பேர் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஷார்ட் நோட்ஸு அதில் ஒரு பக்கத்தில் முடியாத மாதிரி திரும்ப ஒருக்கா எடுத்துகிட்டு இருப்பேன். இது என்னென்னா எனக்கு எழுதுறது பிடிக்கும், படிக்கிறதோடு நான் எழுதுவேன். அதனால் நான் அந்த மாதிரி எடுக்கேன். சிலவங்களுக்கு எழுதவே பிடிக்காது, புக்கை பார்த்து படிக்க தான் ஓகேனா நீங்கள் புக்கை பார்த்து படிங்க. ஆனால் லாஸ்ட்டில் எக்ஸாமில் 6th 12th வரை உள்ள எல்லா புக்கையும் நீங்கள் எடுத்து வச்சு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 10 நாளில் படிக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு பாடத்துக்கு, அதாவது ஒரு லெசன் எடுத்துருக்கோம். இப்போ மத்திய அரசுன்னு எடுத்துருக்கோம். மத்திய அரசில் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது, அதுவும் நம்மளுக்கு மறக்கக்கூடியது மட்டும் எடுத்து எழுதணும். ஒரு பேஜில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி முடித்து ஈஸியாக நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். தயவுசெய்து நல்லா படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, ஏன்னா மாதிரி போர்ஷன் எப்படி படிக்காது அந்த மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் பேஜ் சேரலனாலும் பரவாயில்ல, அந்த போர்ஷனை கவர் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வச்சு படித்தா கூட நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இன்றைக்கி முகலாய டாப்பிக்கில் 7th படித்து 11th படித்தே ஆகணும், அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் படிக்கிறவங்களும் இருப்பாங்க. சிலவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பாங்க. முகலாயரே ஒரு 3 நாள் வைப்போம், அப்புறம் பாலிட்டியில் ஒரு 2-3 லெசன் அப்படி வைப்போம், அந்த மாதிரியும் படிப்பாங்க. உங்களுக்கு எது செட் ஆகும் நீங்கள் அதுபடி பாருங்கள். அடுத்தவங்களுக்கு செட் ஆகாத நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட், ஒவ்வொரு படிக்கக்கூடிய திறன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம படிக்கணுமே தவிர இன்னொருத்தவங்கள ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடாது. ஆனால் நம்ம படிக்கல ஏதாவது லேக் ஆகணும் அந்த மாதிரி உள்ளது இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தவங்கள ஃபாலோ பண்ணணும். அதில் நான் இதுதான் என்னோடய மெத்தட், அந்த மாதிரியும் ரொம்ப பிடிவாதத்துலேருந்து படிச்சிடக்கூடாது. ஆனால் ஒரே நாளுக்கு சிலவங்க என்னென்னா ஒரு வாரத்துக்கு ஒரே லெசன், இப்போ என்னென்னா பாலிட்டி எடுத்தாங்கன்னா ஒரே வாரத்தில் பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் வெற்றி பெற்றிருக்க தான் செய்கிறாங்க, வெற்றி பெறலன்னு சொல்லலாம். நம்மளுக்கு என்ன மாதிரி கெப்பாசிட்டி இருக்கோ நம்ம அதை பொறுத்து படிப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.